தடை செய்யப்பட்ட எலி பேஸ்டுகள் மதுரையில் சர்வசாதாரணமாக கிடைப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம். பிரசன்னா, மதுரையில என்ன நிலவரம்? இந்த மாதிரி தடை செய்யப்பட்ட எலி பேஸ்டுகள் சர்வசாதாரணமாக கடைகள்ல கிடைக்கிறதா? ஏதேனும் இது குறித்து அதிகாரிகள் ஆய்வு ஏதேனும் செய்யவில்லையா? என்ன விவரம்? திலகவதி, தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட இந்த எலி பேஸ்ட் உள்ளிட்ட இந்த அந்த பொருட்கள் சர்வ சாதாரணமாக மதுரை மாவட்டத்தில் புறநகர பகுதியிலும் சரி, மதுரை மாநகராட்சி பகுதியிலும் சரி, சாதாரண டீ கடையில் தொடங்கி பெட்டி கடை, மளிகை கடை அனைத்து கடைகளிலுமே எளிதாக கிடைத்து கொண்டேதான் இருக்கிறது. இதனால் உடல்நிலை பாதிக்கப்பட்டோர், மன அழுத்தத்தில் இருப்பவர் கூட பல்வேறு இன்னல்களுக்கு ஆளான மக்கள் எளிதாக தற்கொலை செய்து கொள்வதற்கு வசதியாகவே அந்த கடைகளில் அந்த பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இப்போ ஒரு பகுதியிலிருந்து இப்போ ஒரு பகுதிக்கு போயிட்டு நேரடியாக ஒரு கடையில் எலிபேஸ்ட் கேட்டாலே அந்த கடையில் அந்த எலிபேஸ்ட் இருக்குது. ஒரு 40 ரூபா 50 ரூபா கொடுத்து அந்த மருந்தை வாங்கி உடனடியாக சாப்பிட்டுட்டு அவங்க உடல் கோளாறால் அவதிப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10லேருந்து 12 பேர் வரைக்கும் தொடர்ச்சியாக அனுமதிக்கப்பட்டு வராங்க. அதுல குறிப்பா இந்த எலிபேஸ்ட் மட்டுமே சாப்பிட்டு அனுமதிக்கக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து கொண்டுதான் இருக்குது. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 50க்கும் மேற்பட்டவர்கள் இந்த தடை செய்யப்பட்ட எலிபேஸ்டை மட்டும் சாப்பிட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் சிலர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது சம்பந்தமா பேசுவதற்கு சமூக ஹக்கீம் அவர்கிட்ட கேட்கலாம். இப்போ மதுரை மாவட்டத்தில் எங்க பார்த்தாலும் இருக்கக்கூடிய கடைகளை தடை செய்யப்பட்ட இந்த எலிபேஸ்ட் கிடைக்குது. மாவட்ட நிர்வாகத்தில் கவர்த்து கொண்டு போனீங்களா? அவங்க இதை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க? அதாவது மனித வாழ்வில ரொம்ப உயரியது உயிர். அந்த உயிர் சொற்ப காரணங்களுக்காக தற்கொலை என்ற அடிப்படையில் இன்னைக்கு அது மாய்க்கப்படுது. கடன் தொல்லை, தேர்வுல படிக்க முடியல, கணவன் மனைவி சரியில்லை, இப்படி காரணங்கள் இதெல்லாம் ஒரு சொற்ப காரணங்கள். இதுக்காக மனிதன் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பிரச்சனைகளை தன் சந்ததியிட்ட விட்டு கொடுத்துட்டு இவர் மாச்சுறாரு. இவர் போறார், உயிர் போயிருச்சுனாலும் கூட இவருடைய பிரச்சனையெல்லாம் அவர் குடும்பத்துக்கு வந்துருங்கிறது தெரியாம ஒரு நிமிஷம் முடிவில் அவர் இறந்து போயிறாரு. தற்கொலையே தவறுங்கிறோம். ஆனா அந்த தற்கொலை தவறான விஷயத்துக்கு இன்னைக்கு அதை தற்கொலையை எளிமையாக்கி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எலி பேஸ்ட்ங்கிறது அது ஒரு வாசனை இல்லாதது, சுவை இல்லாதது, எளிமையா முழுங்கிடக்கூடியது. அந்த எலி பேஸ்ட்டை வாங்கி நீங்க திண்டீங்கன்னா போய் ஒரு 3 நாள் கழிச்சா ரியாக்டே காட்டும். போய் குடல்ல போய் பிடிச்சுக்கிறோம். குடல்ல பிடிச்ச பிறகு உயிரை காப்பாற்றவே முடியாதுங்கிற நிலைமை இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட எலி பேஸ்ட்ங்கிறது இந்த மக்களுக்கு யாருக்குமே தெரியல. அது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள். அது தடை செய்யப்படாது, விற்க கூடாது, எங்கேயுமே விற்க கூடாதுங்கிற பொருள். அந்த பொருள் ரொம்ப சர்வசாதாரணமாக பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி கடையில இருந்து, ஒரு மளிகை கடையில இருந்து, ஹோல்சேல் வியாபாரிகள்ல இருந்து எங்கு போனாலும் நீங்க வகை வகையான எலி பேஸ்ட், காலில் மாட்டிக்கிற எலி பேஸ்ட், வாயில தீங்கிற எலி பேஸ்ட் எல்லாம் கிடைக்குது. இப்படிப்பட்ட எலி பேஸ்ட்கள் தடை செய்யப்பட்டது. இந்த தடை செய்யப்பட்ட எலி பேஸ்ட்களை போய் ரைடு பண்ணி இங்க எலி பேஸ்ட் இருக்கு அதை புடுங்கிட்டோம்னு நம்ம ஒரு காலமும் பார்க்கவும் முடியல. அதற்கு உரித்தான துறை எதுன்னு கூட இன்னைக்கு தெரியல. அது சுகாதாரத்துறை கண்ட்ரோல்ல வருதா, அல்லது உணவு பாதுகாப்புல வருதா, அல்லது காவல்துறை ரைடு பண்ணணுமா? இப்படி எந்தவித ரைடு பண்றதுக்குள்ள அத்தாரிட்டி உள்ள துறைகளும் இல்லாத நேரத்தில் இந்த ஒரு அவேர்னஸே இல்லாம, மக்கள் விழிப்புணர்வே இல்லாம எளிமையா தற்கொலை செய்வதற்கு இந்த எலி பேஸ்ட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த எலி பேஸ்ட் என்பது ஒரு தடை செய்யப்பட்ட பொருள். இது விற்க கூடாது அப்படிங்கறத நம்ம மாவட்ட நிர்வாகத்தில் நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம். எடுத்து சொன்ன அடிப்படையில் அதை மாவட்ட நிர்வாகம் உரிய துறைக்கு உத்தரவிட்டு ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று அதை கையகப்படுத்தி இது தடை செய்யப்பட்டு கையகப்படுத்துறது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் எலி பேஸ்ட் எந்த நிறுவனங்கள் தயாரிக்குது அப்படிங்கறதை கண்டுபிடிச்சு அந்த நிறுவனத்தையே சீல் பண்றது கூட சால சிறந்ததா இருக்கும். மனித உயிரினுடைய ஒரு பெரிய அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு தமிழ் அரசு பெரிய ஏற்பாடா இருக்கும். அது பாத்தீங்கன்னா சுலபமா நீங்க சொன்ன அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 பேர் மதுரையில நம்ம சொல்றோம் 2 பேர் 3 பேர்னு, மொத்த தமிழ்நாட்டில் அதை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா பெர் டே எவ்வளவு பேர் எலி பேஸ்ட் தின்று உயிரை மாய்த்துக்கிறாங்க. அவங்களை காப்பாற்றும் விதமாக இந்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிறோம். அதாவது திலகவதி, நேற்று மதுரை மாநகராட்சியில் சாதாரண இருக்கக்கூடிய சின்ன ஒரு பெட்டி கடையிலிருந்து மளிகை கடை வரைக்கும் நிறைய நம்மளே போய் ஒரு கலாயை மேற்கொள்ளும் பொழுது எலி பேஸ்ட் சர்வசாதாரணமாக விற்பனை செய்யப்படுவது கண்டறியப்பட்டிருக்கிறது. அது காட்சியும் படுத்திருக்கிறோம். தற்போது அந்த காட்சி தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் முழுமையாக கலாய்வு மேற்கொண்டு இந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள், அந்த எலி பேஸ்ட் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படும் பட்சத்தில் பறிமுதல் செய்வதோடு கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்கின்ற விஷயத்தை எச்சரித்திருக்கிறார்.
மேலும் தற்கொலை எதற்கும் தீர்வாகாது, தற்கொலை எண்ணம் வரும்பொழுது தங்களுடைய குடும்பத்தை நினைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரை மாவட்ட ஆட்சியரும் சொல்லியிருக்கிறார். அது மாதிரியான எண்ணம் வரும்பொழுது உடனடியாக மாவட்ட நிர்வாகத்தை அணுக 24 மணி நேரமும் நாங்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால் தற்கொலை எண்ணத்தை மக்கள் உடனடியாக விடுவிக்க வேண்டும். எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த எலிபேஸ்ட் உண்டான பொருட்களை உடையாக கண்காணிக்கப்பட்டு நிரந்தரமாக அதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தப்படும் என உத்தரவாதம் அளித்திருக்கிறார் திலகவதி. நிச்சயமாக பிரசன்னா, உங்களுடைய நேரலையிலிருந்து 2 விஷயங்கள். ஒன்று, எலி பேஸ்ட்கள் சர்வசாதாரணமாக கடைகள்ல மதுரையில கிடைக்குது, அதனை தடை செய்ய வேண்டும், அதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட வேண்டும் என்பது ஒன்று. இன்னொன்று, இது போன்ற மருத்துவமனைகள்ல ஒரு நாளைக்கு 5 to 10 பேர் எலி பேஸ்ட் சாப்பிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்பது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மக்களுக்கு தற்கொலை எண்ணம் வராமல் அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதும் கட்டாயமாக இருக்கிறது. அதுவும் இது 2வது விஷயம். உங்களுடைய தகவல்களுக்கும் கலந்துரையாடலுக்கும் நன்றி பிரசன்னா.